அந்த மாங்காவை வச்சு ஒரு நல்ல சாதமும், அதோட கூட நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பச்சடி. பச்சடிங்கிறது ஏறக்குறைய கூட்டு மாதிரி தான். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஆக்சுவலா இந்த பச்சடின்னு சொல்ற இது வந்து துவரம் பருப்பு சேர்த்து, சன்னா, மாங்காய் இஞ்சி அதுக்கும் இப்ப சீசன் இல்லையா? அந்த மாங்காய் இஞ்சி, குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம யூசுவலா பண்றது. அது வந்து அ இந்த பச்சடிய பண்ணிட்டு ஒரு கூடவே ஒரு கார பொரியல் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சுக்கிட்டு, சாதத்தில நெய் போட்டு கலந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு கூட இது சைட் டிஷ்ஷா நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு ஓகே தான். ஆனா சப்பாத்திக்கு பூரிய விட கூட சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது சென்னா, மாங்காய் இஞ்சி பச்சடி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மா இஞ்சி, சென்னா பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1/2 கப் குத்து பருப்பாக வேக வைத்துக் கொள்ளவும். மா இஞ்சி 2 துண்டுகள் பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். ஊற வைத்து வேக வைத்த சென்னா ஒரு கைப்பிடி அளவு. தக்காளி 3 பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். வெங்காயம் 1 பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். புளித்தண்ணீர் 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். குடைமிளகாய் சிறியதாக 1 பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். கடுகு 1 டீஸ்பூன். உளுந்து 1 டீஸ்பூன். சோம்பு 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலை சிறிதளவு. உப்பு ருசிக்கேற்ப. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? மாங்காய் இஞ்சியும் சென்னாவும் சேர்த்து ஒரு பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தோம். இதுக்கு வந்து துவரம் பருப்பை யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், காலையில் எழுந்த உடனே துவரம் பருப்பு போடுறதா இருந்தால் துவரம் பருப்பு, கொஞ்சம் புளி இதெல்லாம் வந்து ஊற போட்டு வச்சுருவோம். துவரம் பருப்பு வேகத்துக்கான நேரமும் கம்மியாகும், 2வது நமக்கு நல்லா குழஞ்சும் கிடைக்கும். ஆனால் இந்த பச்சடியை பொறுத்த மட்டும் பருப்பை வந்து நீங்கள் 1 விசில் 2 விசில் விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த குத்து பருப்புன்னு சொல்லுவாங்களே, நல்லா கொஞ்சம் இலையாக பருப்பு வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பச்சடிக்கு நல்லாயிருக்கும் இது. இப்போ இதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். குடமிளகாயும் பெரிய குடமிளகாய் இருந்தால் 1 பிரியப்பட்டீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். அல்லது சின்னதாக இருந்ததுன்னா 1 முழுசாக போட்டுருங்க. அது தாராளமாக வேணும். விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கிறதுக்கு. சென்னா வந்து ஒரு 1/4 கப்பு ஊற வச்சிங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு நமக்கு இருக்கும். அதே மாதிரி மாவடு இஞ்சி, அதாவது மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க, மாவடு இஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த இஞ்சியும் மாங்காயும் சேர்ந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதில். அதனால அது மாவடு இஞ்சிம்பாங்க. அந்த மாங்காய் இஞ்சியை வந்து தோலை நீக்கிட்டு பொடியாக நறுக்குனீங்கன்னா ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட, 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மி, அந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இது இஞ்சியாக இருக்கே, அது வாயில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பிட முடியுமான்னு கேட்பீங்க. நிச்சயமாக அது சாப்பிட முடியுங்க. அது ஒரு மாதிரி நல்லா வெந்து சாஃப்டாகி நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கு நல்ல குளுமை கொடுக்கக்கூடியது. ஸோ நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு அதே மாதிரி இன்னும் ஒன்றே ஒன்று, நம்ம கடுகு உளுந்து சோம்பு தாளிப்போம். இந்த சோம்பு வாசனை பிடிக்காதவங்க சோம்பை விட்டுருங்க, கடுகு உளுந்து மட்டும் தாளிச்சுக்காங்க. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அதோட கொஞ்சமாக சோம்பு, ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதில் இது லேசாக செவக்கும் போதே வெங்காயத்தை போட்டுருங்க. இதுக்கு காரம் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் போடுவோம். பெரும்பாலும் மெயினாக பச்சை மிளகா தான். விருப்பப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூளை கூட அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா காரம் நல்லாயிருக்கும். பட் கூட கொஞ்சமாக நான் வந்து எப்பவுமே அதுக்கு சேர்த்துக்குவேன் இந்த மிளகாய்த்தூள். ஆக்சுவலாக இதில் மண்டி பண்ணுவோம். சென்னா, குடமிளகா, மாங்காய் இஞ்சி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து மண்டின்னு சொல்லுவாங்க செட்டிநாடு பக்கம் பண்ணுறது. இந்த பருப்பெல்லாம் இல்லாமல் புளி கொஞ்சம் நிறைய ஊற்றி கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு அந்த மாதிரி மண்டியாக பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ஒரு 10-15 நாளைக்கு வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் சாப்பிட நல்லாயிருக்கும். அரிசி கழுவின தண்ணி அல்லது அரிசி கழுவின தண்ணி சரியாக இல்லைன்னா அதில் நீங்கள் வந்து அரிசி மாவு மட்டும் கரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வெங்காயம் வதங்கிருச்சு, குடமிளகா, மாங்காய் இஞ்சி, அதோட தக்காளி. இதுக்கு புளி கொஞ்சமாக ஊற்றிட்டு தக்காளி நிறைய சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது வந்து ஆப்ஷனல். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருவோம். அப்போ நல்லா உங்களுக்கு வதங்கி கொடுத்து தக்காளி கரைஞ்சி வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் இஞ்சியை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். சாதம் பண்ணலாம், தொக்கு பண்ணலாம் ஊறுகாய்க்கு. இல்லை தொக்கெல்லாம் பண்ண நேரம் இல்லை, இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கணும் நேரம் இல்லைன்னா கூட வெள்ளையாக நறுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதில் உப்பு போட்டு 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டு இதையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த தக்காளி ஓரளவு கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வேகணும். அதே மாதிரி சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் குழஞ்ச சாதமாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த விதையாக சாதத்துக்கு இது அவ்வளோ பொருந்தாது. கொஞ்சம் குழவாக இருக்கணும் சாதம். துளி நெய் விட்டு சுட சுட இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக புளி, தக்காளியோட புளிப்பு நிறைய இருக்கும், அதனால் லேசாக தான் புளி ஊற்றணும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா காரமும் இதுவும் ஓரளவுக்கு தான் இருக்கும். மாங்காய் இஞ்சிலெலாம் ரொம்ப காரம் இருக்காது. இப்போ இதில் அவ்வளோதான், ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். இது ஒரு 2 நிமிஷம், எப்பவும் புளி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அதாவது பேருக்கு நம்ம 2 நிமிஷங்கிறது சொல்கிறோம். ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 40-50 செகண்ட் இது கொதிச்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த புளி ரொம்ப அதிகமாக கொதிச்சதுன்னா கடுத்து போயிடும். இது நான் ஒவ்வொரு முறையும் புளி சேர்த்து பண்ணுற எந்த டிஷ் பண்ணாலும் அது சொல்வேன் நான் அதை. இப்போ இதுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சென்னாவை சேர்த்துருவோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம கொண்டு வரதுக்காக சென்னா வந்து நான் தனியாக எடுத்து கொண்டு வந்தேன். அதுவே நம்ம வீட்டிலலாம் பண்ணுறதா இருந்தால் சென்னா வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நம்ம ஊற்றின தண்ணிக்கு பதிலாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் கவனமாக போட்டுக்கணும். இப்போ இதுவும் கொதிச்சாச்சு. நீ இதோட இந்த வேக வச்ச பருப்பு, இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப குழையாமல் இலையிலையே வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்து எடுக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். திக்னஸும் பார்த்திங்கன்னா சாம்பார் அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் திக்கு, அவ்வளோதான். இது கொதிக்க ஆரம்பிக்கும்போது கருவேப்பிலையை நல்லா கிள்ளிட்டு, எவ்வளோ கிள்ள முடியுமோ கிள்ளிடுங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயாச்சு. நான் ஜஸ்ட்டு ஒரு 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 10-20 செகண்டு கொதிச்சதுன்னா போதும். மேக்ஸிமம் போனால் ஒரு 30 செகண்டு. ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் இட்லி, மெதுவாக ஊற்றின தோசை, அதாவது மெத்துன்னு ஊற்றின தோசைன்னு சொல்ல, மெதுவாக ஊற்றினதை மெத்துன்னு ஊற்றின தோசை, அதுக்கும் இது நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன் சாதம், தயிர் சாதம், 2த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பச்சடி ரெடி. அந்த குடமிளகாலாம் வந்து இதில் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கோ அந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் குடமிளகாயும். இது நல்லா வெந்தாச்சு, நல்லா கொதிச்சாச்சு. நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதில் நம்ம சர்விங் டிஷ்ஷில் அது நம்ம எடுத்து ஊற்ற வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேரியேஷன் அது சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். இது வந்து ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது சென்னா, குடமிளகா, அதோட கூட இந்த மாங்காய் இஞ்சியும் போட்டு பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இந்த ஒரு வேளை குடமிளகாய் எல்லா நாளும் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாவடை இஞ்சியும் அதே மாதிரி. ஆனால் இந்த 2மே இல்லைம்மா, அது 2ம் தான் ஃப்ளேவருங்க இதுக்கு. பட் வேரியேஷன்னு நான் சொல்கிறேன். அது இந்த தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் என்ன போடுறோமோ அந்த சென்னா முதற்கொண்டு எல்லாம் போட்டுட்டு, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு வெங்காயம் வதங்கும் பொழுது அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு, தக்காளி இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம அடுத்து பண்ணுறது எல்லாமே அதே மாதிரியே பண்ணி சென்னாவையும் சேர்த்து இதே மாதிரி கொதிக்க விட்ருங்க. அது வாசனை வித்தியாசப்படும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுக்கு நீங்கள் குடமிளகாயும் மாங்காய் இஞ்சியும் போடும்போது டெஃபினட்டாக வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரு. ஆனால் அது இல்லை, இது இல்லாமல் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு வேரியேஷன். பட் மற்ற காய்கறிகள் இதுக்கு பொருந்தாது. உருளைக்கிழங்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணும்போது பொருந்தும். ஸோ உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறம் சென்னாவும் போட்டு பண்ணுங்கள், இல்லை வெறும் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். அது ஏறக்குறைய செட்டிநாடு பக்கம் தக்காளி பச்சடின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இடியப்பத்துக்கெலாம் கூட இதை வச்சு சாப்பிட்றது உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பண்ணியிருக்கிற இந்த மாவடு இஞ்சி குடமிளகா பச்சடி. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்விங் டிஷ்ஷில் எடுத்துடலாம். இந்த கலரே வந்து ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கும். ஒரு சிகப்பு கூடவே மஞ்சள் இதெல்லாம் கலக்கிறத பார்க்குற போது ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை தூக்கி போடவும் மனசு வராது நமக்கு. ஆக்சுவலாக சாதத்தோடு கலக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாதத்தோடு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.